டெக்ஸ்கோல் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தது, ப்ரோ டான்சோ 870 ப்ரோ வந்து அன்பாக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அவருடைய சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எல்இடி ப்ரொஜெக்டர், மோஸ்ட் காஸ்ட் எஃபிஷியன்ட் ஹை ரெசல்யூஷன் எல்இடி ப்ரொஜெக்டர்னு போட்டிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் பிராண்ட் இம்போர்ட்டட் பிராண்ட் வந்து டான்சோ, சரிங்களா. ஸோ இதோட விலை வந்து 38,000 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கேயும் அதே தான், ஒன்றும் பெரிய இது கிடையாது, டிஃபால்ட்டாக இருக்கிற பாக்ஸ் தான், சரிங்களா. ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணுவானுங்க பார்த்தா எல்லாம் அதே டிஃப்ரென்ஸ் வந்து வச்சுருக்காங்க. வாங்கிறதுக்கு உள்ளது வந்து ரொம்ப குழப்பமாக இருக்குது. எதை வாங்கணும் அப்படின்ட்டு சீரியஸாக வந்து புரியவே இல்லை. ஸோ உங்களுக்கு பாக்ஸில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்ததும் ஒரு வாரண்ட்டி கார்டு LS 870 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2023 மாடல். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அக்சசரிஸ் பார்த்துருவோம். அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு HDMI கேபிள், ஹை ஸ்பீட் HDMI கேபிள் வந்து உங்களுக்கு வருது, சரிங்களா. அதுக்கப்புறமா ரிமோட். இந்த ரிமோட்டு தான் வந்து ஹைலைட்டான விஷயம். ஏன் சொல்கிறேன் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செட்டிங்ஸும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஆட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இது வந்து அதேமாதிரி ஃபோக்கஸ் மேனுவலாக இருக்குது. வால்யூம் மியூட் பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் ஹோம் பேஜு. ஸோ AAA கொடுக்குற மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், AAA போடுற மாதிரி தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன வருதுன்னா, ஒரு 2 பின் பவர் கேபிள் வருது. அதுக்கப்புறமா டான்சோவில் கொடுக்குற அந்த 2 3D கிளாஸ், சரிங்களா. இதை தவிர்த்து வேறு எந்த அக்சசரிஸ் எதிர்பார்க்காதீங்க. ப்ரொஜெக்டரை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். கவராக நல்லா பலன்னு வச்சுருக்காங்கப்பா. ஸோ ப்ரொஜெக்டரோட டாப்பில் வந்து உங்களுக்கு ஓகே பட்டன், பேக்கு, லெஃப்ட்டு, ரைட்டு, அப்பு, டவுன். ஸோ உங்களுக்கு ஃபினிஷ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது, வேறு லெவல், சரிங்களா. கலர் வந்து ஒயிட் கலர் இருக்குது. அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் வந்து ப்ரொஜெக்டரோட ஃப்ரண்ட் சைட் பார்த்திங்கன்னா ஃபுல் HD அப்படின்னு சொல்லிட்டு லென்ஸ் கேப்பில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லென்ஸ் கேப் இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ், சரிங்களா. ஸோ உள்ளே வந்து உங்களுக்கு க்ரீன் கலர் கோட்டிங் வந்து கொடுத்துருக்கு. ஸோ டான்சோ 870லையும் 870 ப்ரோக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், இதில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கீஸ்டோன் ஃபோக்கஸ்க்கும் உங்களுக்கு வந்து சென்சார் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். சரி, Egate O9ல் பார்த்த மாதிரி தான், சரிங்களா. ஸோ ஆக்சுவலாக இதை அவங்க எடுத்துகிட்டு வந்தது 870 வந்து 870 ப்ரோக்கு வந்து Egate O9 வந்து அடிக்கணும் அப்படின்றதுக்காக தான், சரிங்களா. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு மேனுவல் ஃபோக்கஸ் பட்டனும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ மேனுவல் ஃபோக்கஸ் பட்டனும் இருக்குது இதில். ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ், ஆடட் அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டரோட ரைட் சைடு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் ஃபேக்டர் எல்லாமே சேம் தான், சரிங்களா. ஸோ முன்னாடி 870ல் பார்த்த மாதிரி தான். ப்ரொஜெக்டரோட ரைட் சைடு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஹீட் சிங்க் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மேனுவல் ரொட்டேட்டிங் நாபு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பவர் பட்டன் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து உங்களுக்கு டஸ்ட் ஃபில்டரும் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, பவர்ஃபுல் ஸ்பீக்கர். ஸோ சவுண்ட் எரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ இது வந்து ப்ரொஜெக்டரோட லெஃப்ட் சைடை. ப்ரொஜெக்டரோட பாட்டம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 870 120 வாட் வந்து கன்சியூம் பண்ணும், சரிங்களா. அதேமாதிரி உங்களுக்கு சீலிங் மவுண்ட் இருக்குது, நீங்கள் நல்லா பாருங்கள், சீலிங் மவுண்ட்டு. ஸோ ப்ரொஜெக்டர் வந்து எலிவேட்டட் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஸ்க்ரூவும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், ஸ்க்ரூ இருக்குது, சரிங்களா. ஸோ மற்றது எல்லாமே 870ல் இருக்கிற மாதிரி அதே டிஃபால்ட் இது தான். ஸோ இதை அவங்க கொண்டு வந்ததே வந்து மெயின் ரீசன் வந்து உங்களுக்கு Egate O9 ஆட்டோமேட்டிக்காக பீட் பண்ணுறதுக்காக தான். ஸோ இங்கே உங்களுக்கு போர்ட் பார்த்திங்க அப்படின்னா HDMI 1, HDMI 2ன்னு 2 HDMI போட்டு, ஒரு ஆடியோ ஜாக்கு, 2 USB போட்டு, ஒரு IR ரிசீவர். ஸோ வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு பவர் கண்ட்ரோல் பண்ணுற ஸ்விட்சும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, சரிங்களா. ஸோ இது வந்து ப்ரொஜெக்டரோட பேக்கு கொடுக்குற போர்ட்டு. ஸோ இதுதான் ஓவரால் ப்ரொஜெக்டரில் அவங்க கொடுத்துருக்க அக்சசரிஸ். அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டர். ஸோ இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் வந்து கூடிய சீக்கிரம் பார்ப்போம். நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.
பை கைஸ்.